சரி. இப்ப வந்து அப்போ நம்மளோட குரோத்தே அடுத்த கட்ட குரோத் அப்படிங்கிறது யுஎஸ் எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. இந்த சூழல்ல இன்வெஸ்டர்ஸ் எந்தெந்த செக்டார்க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் சார்? இந்தந்த செக்டார்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. வெயிட் அண்ட் சி. காசு இருக்க போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது எந்த செக்டாருக்கு ரொம்ப பிரையாரிட்டி குடுக்கணும் சார்? ரைட். முதல்ல வந்து அட் அப்பர் லெவல் ப்ராடா இந்தியாவில் இப்போ பவர் செக்டார் ஸ்ட்ராங்காக இருக்கு. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே செம்ம ஸ்ட்ரென்த்தில் இருக்கு. எதனால நமக்கு பவர் எனர்ஜி பயங்கர இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. பிகாஸ் ஒன்று வந்து நம்மளுடைய யூஷுவல் டிமாண்ட் சப்ளை அது என்றைக்குமே இருக்குது. ப்ளஸ் இன்க்ரீஸிங் டேட்டா சென்டருக்கு எல்லாத்துக்கும் பவர் தேவைப்படுது. ஸோ ரெனியூபிள் எனர்ஜி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ரொடக்ஷன் ஏன்னா பவர் சப்ளை வேண்டி இருக்குது. கோல்லையே இப்போ இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா டேட்டா சென்டருக்கு தேவையான பவர் எக்ஸ்போனன்ஷியலாக க்ரோ ஆக போகுது. பிகாஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் டேட்டா சென்டர்ஸ்க்கு. இன்ஃபேக்ட் மிடில் ஈஸ்ட் இப்போ அஃபெக்ட் ஆனதுனால அங்கே வரக்கூடிய டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே சிலது இங்கே டைவெர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோலாருக்கு தேவை. ஸோ இதனால் பவர் ஆஸ் எ செக்டார் இன்னைக்கு ஹை டிமாண்டில் இருக்குது. ஸோ இந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுலேயுமே பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன், பவர் எக்ஸ்சேஞ்ச், பவர் ஆக்சிலரிஸ் இத்தனை இருக்குது பவர் சைக்கிளில். எங்கே வேல்யூவேஷன் பெட்டராக இருக்கோ அந்த இடத்துல என்ட்ரி வேல்யூவேஷன் தான் நம்ம பார்க்கணும். ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சில செக்டார் விதின் பவரே சொல்கிறேன், சிலதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனும் இருக்குது. ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட பேசி பெட்டராக எதில் அட்ராக்டிவாக இருக்குது விதின் த பவர் சைக்கிள்னு பார்த்துட்டு பவர் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பேங்கிங் எடுத்துக்கோங்க. என்றைக்குமே இன்ஃப்ளேஷன் இஸ் பாசிட்டிவ் ஃபார் பேங்கிங். ஸோ அவங்களால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பாஸ் ஆன் பண்ண முடியும். இன்னைக்கு ப்ரைவேட் செக்டார் பேங்கிங் கொஞ்சம் கரெக்டாகி அட்ராக்டிவாக இருக்குது. அங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பப்ளிக் செக்டாருமே நல்லா இருக்குது. தெர் ஆர் சில பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ப்ரைஸ் டு புக் க்ளோஸ் டு ஃபேர் வேல்யூவில் இருக்குது. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆட்டோ ஆக்சிலரி இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி ஆயில் டிஸ்ரப்ஷன் வரும்போது தான் ஈவிஸ்க்கு டிமாண்ட் அதிகமாகலாம். ஸோ இவி டிமாண்ட் அதிகமாகுதுன்னாக்கா தே வில் ரேம்ப் அப் த ப்ரொடக்ஷன். ஸோ ஆட்டோ ஓஇஎம், ஆட்டோ ஆக்சிலரி எஸ்பெஷலி கனெக்டட் டு இவிஸ், அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்குது. கமாடிட்டி பிளே, அயர்ன் அண்ட் ஸ்டீல், காப்பர், அலுமினியம். ஸோ இதோட டிமாண்ட்ஸ் கண்டிப்பாக அதிகமாகும்.